முதல் HDFC வங்கி மற்றும் ICICI வங்கி உள்ளிட்ட முக்கிய தனியார் துறை வங்கிகள் பல்வேறு கிரெடிட் கார்டு மற்றும் வங்கி சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரவிருக்கும் மாற்றங்கள் இரு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. மோசடி செய்பவர் சிட்டி யூனியன் வங்கியைப் போல ஆள்மாறாட்டம் செய்து பாதிக்கப்பட்டவரின் KYCயை புதுப்பிக்குமாறு வலியுறுத்தி போலியான ஆப் கோப்புடன் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை அனுப்புகிறார். பதிவிறக்கம் செய்தவுடன் இந்த செயலி மூலம் வங்கி விவரங்கள் திருடப்பட்டு மோசடி பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன. மேலும் பாதிக்கப்பட்டவரின் வாட்ஸ்அப் கணக்கு திருடப்படுகிறது. வங்கிகள் ஒருபோதும் வாட்ஸ்அப் ஆப்கள் வழியாக KYC புதுப்பிப்புகளை அனுப்புவதில்லை. கூகுள் பிளே அல்லது ஆப் ஸ்டோரில் இருக்கும் அதிகாரப்பூர்வ வங்கி செயலிகளை மட்டும் பயன்படுத்தவும். இணையவழி நிதி இழப்பு புகார்களுக்கு 1930 என்ற எண்ணிற்கு அழையுங்கள் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் தெரிவிக்கலாம். ரூபாய் 11க்கு 10 GB டேட்டாவை பயன்படுத்தும் வகையில் புதிய ரீசார்ஜ் திட்டத்தை அறிவித்துள்ளது ஜியோ ஏர்டெல். 1 மணி நேரம் மட்டுமே செல்லுபடியாகும் இத்திட்டம் குறுகிய நேர பயன்பாட்டிற்கு உதவியாக இருக்கும் என நிறுவனங்கள் தெரிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்று அதிகாலை 5:25 மணி முதல் காலை 6:10 மணிக்கு 7 நிலை கொண்ட 125 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த நாளில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்வதற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பக்தர்களிடையே நிலவுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வரும் ஜூலை 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த 45 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும்.